மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. கல்வி டிவி வழங்கும் இலவச இணையவழி கல்வி சேவை ஊடாக இணைந்து கொண்டிருக்கிற அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் எனது நிறுவனத்தை கூறிக்கொண்டு நாங்கள் இன்றைக்கு தரம் 11 விஞ்ஞான பாடத்தில் உள்ள இலத்திரனியல் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாடப்பிரிவை பார்த்து கொண்டு வரோம். ரைட், அதில் நாங்கள் கடந்த வகுப்புகளிலேயே இலத்திரனியலுக்கான அறிமுகத்தில் இருந்து குறைகடத்திகளினுடைய உற்பத்தி, குறைகடத்திகளிலிருந்து உள்ளீட்டு குறைகடத்தி வெளியீட்டு குறைகடத்தி, இயற்கையாக கிடைக்கக்கூடிய சிலிக்கன் ஜெர்மானியம் உள்ளீட்டு குறைகடத்திகள், சிலிக்கன் ஜெர்மானியத்தை மாசூட்டல் செய்கிறது மூலமாக வெளியீட்டு குறைகடத்திகள், அதில் பாசிட்டிவ் டைப் நெகட்டிவ் டைப் என்ற 2 குறைகடத்திகள். அந்த பாசிட்டிவ் டைப் நெகட்டிவ் டைப் குறைகடத்திகள் ஒன்றோடு ஒன்று மிக்ஸ் பண்ணி, அதாவது மிக்ஸ் பண்ணுறேன்னு சொல்கிறத விட ரெண்டுமே பக்கத்தில் வைக்கிறது. பி சந்தியையும் என் சந்தியையும் பக்கத்தில் வைக்கக்கூட எனக்கு பிஎன் சந்தி கிடைத்தது. பிஎன் சந்தி வந்து மின்னோட்டத்துக்கு வேறு ஒரு இயல்பை காட்டுதுன்னு சொல்லி பார்த்தோம். ஒரு நேரோட்ட மின்னோட்டத்தை கொடுக்கக்குள்ள வேறு ஒரு இயல்பை காட்டுதுன்னு பார்த்தோம். அதை டெவலப் பண்ணி தான் பிஎன் சந்தி இருவாயு டயோடுன்னு சொல்லுவோம். ரைட், பிஎன் சந்தி இருவாய்களை உருவாக்கினாங்க. பிஎன் சந்தி இருவாய்களை நிறைய தேவைகளுக்கு பயன்படுத்தினாங்க. ஏசியா டிசியா மாற்ற வேண்டிய தேவை இருக்கிற நேரத்திலையும் சரி, அல்லது சூரிய கலங்களில் சோழ சிஸ்டத்திலையும் சரி, அல்லது எல்இடின்னு சொல்லக்கூடிய மின் சோதனை செய்கிற இடங்கள்லையும் சரி, நிறைய இடங்களில் எல்இடி உற்பத்திகள்லையும் சரி, நிறைய இடங்களில் வந்து இந்த இருவாய்களை பயன்படுத்தினாங்க. ரைட், ஓகே. அதனுடைய தொடர்ச்சியாக வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த இலத்திரனியலுக்கான அடிப்படையே பிஎன் ஜங்ஷன். அந்த ஜங்ஷன் ரெண்டு பிஎன் ஜங்ஷன் எடுத்து ஒன்றை சேர்க்கறதன் மூலமாக டிரான்சிஸ்டர் சொல்லக்கூடிய மூவாய்களை உருவாக்கினாங்க. ரைட், இந்த டிரான்சிஸ்டர்கள் அதுக்கும் மேலே இருவாயு எப்படி எங்களுக்கு இலத்திரனியலில் முன்னெடுத்து தந்ததோ அதுக்கும் மேலே இது மிகப்பெரிய முன்னேற்றங்களுக்கு கொண்டு வந்தது இந்த டிரான்சிஸ்டர். நிறைய மொபைல் ஃபோன் கண்டுபிடிச்சாங்க, நிறைய கம்ப்யூட்டர்ஸ் கண்டுபிடிச்சாங்க. அந்த மாதிரி நிறைய இலத்திரனியல் சாதனங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு அடிப்படையே இந்த டிரான்சிஸ்டருடைய கண்டுபிடிப்பு. ரைட், இதை 3-4 விஞ்ஞானிகள் சேர்ந்து தான் கண்டுபிடிச்சாங்க டிரான்சிஸ்டரை. அது மூன்று வாய்கள் சேர்ந்த மாதிரி இருக்குது. மூவாய் அந்த டிரான்சிஸ்டர் வந்து என்னென்ன தேவைக்கு பயன்படுது. ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காண்டா அதில் ஒரு யூஸும் இல்லையா தூக்கி குப்பையில் ஓடுவாங்க. என்ன அப்போ என்னென்ன தேவைக்கு அதை பயன்படுத்துகிறாங்கன்னு கேட்டால் டிரான்சிஸ்டரை ஒரு ஆம்பிளிஃபயரிங் பண்ணுறதுக்கு. இப்போ சின்ன கரண்டை கொடுத்து பெரிய கரண்டை பண்ணுறது, சின்ன சிக்னலை கொடுத்து ஒலி சவுண்ட். இப்போ உதாரணத்துக்கு ஒரு மைக்கில் பாடுது, ஒரு பிள்ளை வந்து ஒரு மைக்கில் பாட்டு ஒன்று பாடுதுன்னு சொன்னால் அந்த மைக்கில் பாடுற அந்த பிள்ளையிலேருந்து வர அந்த சின்ன சத்தத்தை லவுட் ஸ்பீக்கரில் பெருசாக கேட்கலாம். அது ஒரு ஆம்பிளிஃபயரிங். ரைட், அதுக்கு டிரான்சிஸ்டர் வேணும். மைக்கில் இருந்து வர சின்ன சத்தத்தை வந்து எங்களுக்கு லவுட் ஸ்பீக்கரில் பெருசாக கேட்கறதுக்கு ஆம்பிளிஃபயரிங் பண்ணுறது தான், கொடுக்குறத பெருசாக தரதான் ஆம்பிளிஃபயரிங். ரைட், அந்த வேலைக்கு டிரான்சிஸ்டர் வேணும். அதில் 2 வகையான ஆம்பிளிஃபயரிங் பார்த்துனாங்க. ஓட்ட விரியலாக்கி கரண்ட் ஆம்பிளிஃபயரிங், அடுத்தது சமிக்ஞை விரியலாக்கி சிக்னல் ஆம்பிளிஃபயரிங் 2 பார்த்துனாங்க. 2மே கிளியராக பார்த்துருக்கோம். ரைட், அதனுடைய தொடர்ச்சியாக நாங்கள் கடைசி வகுப்பில் வந்து டிரான்சிஸ்டர் அஸ் எ சுவிட்ச். ஒரு டிரான்சிஸ்டர் வந்து ஆம்பிளிஃபயரிங் மட்டும் பண்ணாமல் ஒரு சுவிட்ச் மாதிரியும் வேலை செய்யும். பொறிமுறை ஆளிகளுக்கு பதிலாக சென்சரில் வேலை செய்யக்கூடிய சுவிட்ச். ரைட், என்ன மாதிரியான உணர்வுக்கு அது ஆளியாக தொழிற்படும்ன்றதை பற்றி நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம். கடந்த வகுப்பில் நாங்கள் பார்த்தது ஒரு பேசிக்ஸ் தான். ரைட், டிரான்சிஸ்டர் ஆளியாக தொழிற்படுமன்றதுக்கான ஒரு அடிப்படையை தான் நாங்கள் பார்த்துனாங்க. ஏன்னா அது புரிஞ்சு கொள்வது ரொம்ப கஷ்டமான ஒரு பகுதி. இலத்திரனியல்ன்றது பாருங்கள், மற்ற பாடங்களோட ஒப்படைக்குள்ள ரொம்ப ஈஸியானது தான், இல்லைன்னு இல்லை. பட் அதை புரிஞ்சு கொள்ளாமல் விட்டு அந்த பாடத்தில் ஒரு வெறுப்பே வந்துடும். ரைட், நிறைய ஆசிரியர்கள் கூட சிரமப்படுற ஒரு பகுதி, விஞ்ஞான பாட ஆசிரியர்கள் கூட விளங்க வைக்கிறதுக்கே சிரமப்படுற ஒரு பகுதி இந்த இலத்திரனியல் பகுதி. ரைட், அதனுடைய கடைசி பகுதியில் நாங்கள் இருக்கும். இப்போ இந்த டிரான்சிஸ்டர் வந்து as a switch, ஒரு சுவிட்ச் மாதிரி ஒர்க் ஆகுதுன்றால் அடிப்படையான விஷயங்களை நான் கடந்த வகுப்பில் தெளிவாக பார்க்குறோம். அப்போ அந்த வீடியோ அந்த வகுப்பில் இணைஞ்சிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இன்றைக்கு பார்க்க போகிற விஷயம் தெரியும். ரைட், அதனால் இன்றைக்கு நான் சொல்ல போகிற விஷயம் ஒரு உணர்வு ரீதியாக, அதாவது உணர்வு காட்டக்கூடிய ஒரு ஆளியாக டிரான்சிஸ்டர் எப்படி ஒர்க் ஆகும்ன்றதை நான் இன்றைக்கு கதைக்க போகிறேன். ரைட், இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற விஷயம் டிரான்சிஸ்டர் ஒரு ஆளியாக தொழிற்படுற விஷயம் தான். ரைட், டிரான்சிஸ்டர் தெளிவாக பாருங்கள், ஒரு டிரான்சிஸ்டர் ஆளியாக தொழிற்படுதல் தான். இதை நாங்கள் கடந்த வகுப்பிலேயே பார்த்தனாங்க. இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சியாக வந்து அந்த கடந்த வகுப்பில் நாங்கள் பார்த்தது முழுக்க பேசிக். ரைட், புரிதலுக்காக உங்களுக்கான ஒரு டிரான்சிஸ்டர் ஆளியாக வேலை செய்கிற அந்த சர்க்கிட்டுக்கான ஒரு புரிதலுக்காகத்தான் கடந்த வகுப்பில் பார்த்துனாங்க. இன்றைக்கு நாங்கள் ஒரிஜினலாகவே ஒரு சர்க்கிட் உண்டு, எப்படி சென்ஸ் ஆகும், என்னத்துக்கு சென்ஸ் ஆகும் என்றதை பற்றி நாங்கள் இன்றைக்கு இதில் கதைக்க போகிறோம். ரைட், இந்த சர்க்கிட்டை எல்லாம் கவனி. ரைட், இந்த சர்க்கிட் தான் முக்கியமானது, இதை எல்லாருமே கவனித்து கொள்ளுங்க. இதுதான் ஒரிஜினல். அது வந்து விளக்கத்துக்காக சர்க்கிட். சரியாக டிரான்சிஸ்டர் ஆளியாக தொழிற்படுவதற்கான ஒரிஜினல் சர்க்கிட் இப்படி தான் இருக்கும். ரைட், கிளியராக பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு டிரான்சிஸ்டர் ஆளியாக தொழிற்படுவதற்கான ஒரிஜினல் சரியான திருத்தமான சர்க்கியூட் இப்படித்தான் இருக்கும். ரைட், ஓகே. இதுதான் இலத்திரனியல் சுற்று, டிரான்சிஸ்டர் ஆளியாக தொழிற்படுவதற்கான இலத்திரனியல் சுற்று. ரைட், ஓகே. இதில் வந்து டிரான்சிஸ்டர் எதண்டு முதல்ல எங்களால் வந்து ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய மாதிரி இருக்கணும். டிரான்சிஸ்டர் எதண்டு கேட்டால் பெரிய வட்டம் போட்டிருக்கும் இங்கே. ரைட், இங்கே ஒரு பெரிய வட்டம் போட்டு இருக்கும், உள்ள வந்து இப்படி இருக்கும். ரைட், இங்கே வந்து மின்னோட்டம் போகிற திசை அடியில் இருந்து காலிக்கு மின்னோட்டம் போகுதுன்றபடியாக நான் இதை சொல்லுவேன். இது ஒரு NPN
என் வகை டிரான்சிஸ்டர், ரைட்? என் என்றவர் மைனஸ் முடிவிடம், பி என்றவர் பிளஸ் முடிவிடம், என் என்றவர் மைனஸ் முடிவிடம். அந்த முடிவிடங்களை குறித்து கொள்கிறேன், ரைட்? இது வந்து பேஸ் அடி, ரைட்? என்னோட ரெண்டு கலெக்டர் எமிட்டர் வந்து கண்ட்ரோல் பண்றவர் அடி பேஸ், இங்க வந்து கலெக்டர் சேகரிப்பான், இவர் வந்து இ காலி எமிட் பண்றவர், ஈட்ட காவியில எமிட் பண்றவர் என்றபடியா இவரை இ என்று குறிப்போம், இவரை சி என்று குறிப்போம், இவரை பி என்று குறிப்போம், ரைட்? அடுத்தது முக்கியமான விஷயம், நாங்கள் கடந்த வகுப்பில் பார்த்த அதே விஷயம் தான் டிரான்சிஸ்டர் ஆளியாக தொழிற்படுவதற்கான பேசிக் நாங்கள் கடந்த வகுப்பில் பார்த்தனாங்களானே, அதுக்கான ஒரு அதில் பார்த்தா அதே விஷயத்தை இங்கே அப்ளை பண்ண போகிறோம். இங்கே ஒரு சின்ன மாற்றம், எல்டிஆர் என்ற ஒரு தடவை கனெக்ட் பண்ணுறோம் இங்கே, ரைட்? அவர் மட்டும்தான் மாறுறத தவிர மச்செல்லாம் இருக்கிறதெல்லாம் அப்படியே இருக்கு, கடந்த வகுப்பில் பார்த்தது அப்படியே இருக்கு. இந்த எல்டிஆர் என்ற ஒரு ஆள் மட்டும்தான் புதுசாக இங்கே கனெக்ட் ஆகிருக்கிறார். அதில் இருக்கிற ஃபங்க்ஷனை பற்றிலாம் அது ஒன்றும் சிக்கல் இல்லை, தெளிவாக ரைட்? இங்கே நாங்கள் அண்டை கடைசி வகுப்பில் நான் கதையை இங்கே தெளிவாக காய்கிறேன், ரைட்? இந்த பாயிண்ட்டை நான் இ என்று வைக்கிறேன், ரைட்? இந்த பாயிண்ட்டை நான் பி என்று வைக்கிறேன், ரைட்? அப்ப ஏபிக்கு இடையே உள்ள அழுத்த வேறுபாடு என்ன? ஏபிக்கு இடையே உள்ள அழுத்த வேறுபாடு என்னன்னு கேட்டால் அது வந்து அப்ளைங் வோல்டேஜ் 3 வோல்டேஜ் இருக்கும், ரைட்? ஏன் பேட்டரியில இருந்து கொடுக்கப்படுற இந்த அழுத்தம் 3 வோல்டேஜ் என்று சொல்லக்கூடிய இந்த அப்ளைங் வோல்டேஜ், இங்க பாசிட்டிவ் இருக்கு பேட்டரியில, இங்க நெகட்டிவ் இருக்குது, ரைட்? அப்ப பேட்டரியில இருந்து கொடுக்கப்படுகிற வழங்கல் அழுத்தம் இந்த புள்ளி ஏபிக்கு குறுக்க இருக்கு, ரைட்? அந்த ஏபிக்கு அப்படியே சமாந்தரமாக இந்த சிடி என்ற ரெண்டு முனையை கருதுவோம், சிடி என்று சொல்லக்கூடிய இந்த ரெண்டு முனையை கருதுவோம். சிடி என்று சொல்லக்கூடிய இந்த ரெண்டு முனைகளுக்கு குறுக்க உள்ள அழுத்த வேறுபாடு என்ன என்று கேட்டால், ரைட்? சி டி முனைகளுக்கு குறுக்க உள்ள அழுத்த வேறுபாடு என்ன? அதுவும் 3 வோல்டேஜ். ரீசன் என்ன? நான் கடந்த வகுப்பிலே தெளிவாக சொன்னாங்க, ஞாபகப்படுத்தி, நான் ஓமின் விதியில் படித்த விஷயங்கள்லாம் ஞாபகப்படுத்தி கடந்த வகுப்பில் டிரான்சிஸ்டர் ஆளியாக தொழிற்படுவதற்கான அடிப்படையான விஷயத்தை நாங்கள் கடந்த வகுப்பில் தெளிவாக காய்ச்சினாங்க. அப்போ ஏபிக்கு குறுக்க இருக்கிற இந்த அப்ளைங் வோல்டேஜ், பேட்டரியில் இருக்கக்கூடிய அப்ளைங் வோல்டேஜ் 3 வோல்டேஜ், ஒரே ஒரு பேட்டரி தான் நீங்கள் கொடுத்து அப்ளை பண்ணுறது. இங்கே ரெண்டு கரண்ட் ஆம்பிளிஃபைரிங்கில் பார்த்த மாதிரி, இங்கே வந்து ஆம்பிளிஃபைரிங் சர்க்யூட்டில் பார்த்த மாதிரி, இங்கே வந்து ரெண்டு பைப்பு சுற்று எல்லாம் இங்கே இருக்க போகிறது இல்லை, ஒரே ஒரு சுற்று தான். இங்கே சமாந்தரமாக அழுத்தம் பிரித்து வழங்கப்படுது, சமாந்தரமாக அழுத்தம் மாறாமல் வழங்கப்படுது. பிரித்து வழங்கப்படுன்னு சொல்றதை விட மாறா அழுத்தம் வந்து இங்க மாறா, சமாந்தரமே அழுத்தம் மாறா, சமாந்தர இணைப்புகள்ல பிரியோக அழுத்தம் மாறா, ரைட்? அப்ப 3 வோல்டேஜ் அப்ளை பண்றோம், அதுதான் சிடி முனைகளுக்கு குறுக்கே 3 வோல்டேஜ் தான் இருக்கும். அது மாதிரி இங்கால இஎஃப் என்ற ஒரு முனையை நான் குறிக்கிறேன், இ இந்த பாயிண்ட வந்து எஃப் என்று குறிக்கிறேன், ரைட்? அப்ப இஎஃப் என்ற சந்தியை குறுக்கையும் 3 வோல்டேஜ் தான் இருக்கும், ரைட்? அது ஓகே, ரைட்? அடுத்து இந்த அடிகாலி சந்தி சொல்லக்கூடிய இந்த அடிகாலி சந்தி இருக்குதான், இந்த சந்தி வந்து தசமேடு வோல்டேஜை விட பெரிய வோல்டேஜா இருந்தா மட்டும்தான் டிரான்சிஸ்டர் தொழிற்படுத்த இருக்கு. அது ஒரு முக்கியமான பாயிண்ட், நோட் பண்ணிக்கொள்ளுங்க, ரைட்? அடி பேஸ் டிரான்சிஸ்டருடைய பி காலி எமிட்டர் பிஇ அடிகாலி சந்தி கட்டாயமாக முன்முக கூடல் முறையில் இணைக்கப்படுவதோடு 0.7 வோல்டேஜை விட ஒரு பெரிய அழுத்தம் பிரயோகிக்கப்பட்டா மட்டும் அடிகாலி சந்திக்கு பெரிய அழுத்தம், இதை விட ஒரு பெரிய அழுத்தம் கொடுக்கும். இப்போ 0.7 கொடுத்தா காணுமான்னு கேட்டால் 0.7 கொடுத்தால் ஒரு மட்டுமட்டான நிலையில இருக்கும், ஒரு அவதி நிலையில இருக்கும் என்று சொல்லுவோம், ரைட்? 0.7 0.7 விட ஒரு பெரிய 0.8 அல்ல 0.9 அப்படி கொடுக்க வேண்டிய ஒரு 0.7 விட பெருசா இருக்கணும் கட்டாயம். அப்படி இருந்தால் அதாவது பி அடிகாலி சொல்லக்கூடிய அடிகாலி சந்திக்கு குறுக்க இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட்ல இருக்கக்கூடிய இந்த அடிகாலி சந்திக்கு கொடுக்கக்கூடிய அழுத்தம், அதாவது இந்த பாயிண்ட் இதுதான் அடி பாயிண்ட், ரைட்? இது வந்து சந்தி வந்து எமிட்டரோட கனெக்ட் பண்ணிருக்கு, இந்த இடம் வந்து எமிட்டரோட அப்படியே கனெக்ட் பண்ணிருக்கபடியா இந்த இடத்துலயும் எமிட்டர் பிஇ இந்த அழுத்தம் தான் இருக்கு, எமிட்டர் அழுத்தம் தான் இங்கே இருக்கும், அது வந்து 0வா இருக்கு, ரைட்? எமிட்டர் அழுத்தம் வந்து 0, ஏன்னா எமிட்டர் வந்து காலி பண்றாள் தானே, அப்ப அந்த இடத்துல 0 அழுத்தம் பண்ணால் அது இந்த எமிட்டரை தேடி தான் எல்லா கரண்டும் பெறும், ஏன்னா 0 அழுத்தம் இருக்கபடியா 0வை தேடி தான் எல்லா இடம் பெறும், ரைட்? அப்ப இந்த இடத்துல வந்து 0 வோல்டேஜ். அப்ப இங்க இருக்கிற அழுத்தம் வந்து பி என்று குறிப்பேன், நான் பி என்று குறிப்பேன். இந்த அடியில அதாவது அடி டிரான்சிஸ்டருடைய அடியில உள்ள இந்த பிவி என்று சொல்லக்கூடிய இந்த அழுத்தம் வந்து கட்டாயம் 0.7 வோல்டேஜை விட பெருசா இருக்க வேண்டும் என்றது ஒரு நிபந்தனை. இதெல்லாம் நிபந்தனையா போட்டுக்கொள்ளலாம். டிரான்சிஸ்டர் தொழிற்படு நிலையில் இருக்க வேண்டும் என்றால் பி என்ற அழுத்தம், அதாவது அடியில டிரான்சிஸ்டருடைய அடியில விட போற அழுத்தம் வந்து கட்டாயம், ரைட்? ஓகே, பிபி டிரான்சிஸ்டருடைய அடியில் விட போற மின்னோட்டம் வந்து கட்டாயம் பெருசா இருக்க வேணும் 0.7 வோல்டேஜை விட. இந்த நிபந்தனை பூர்த்தி செய்யப்பட்டா மட்டும்தான் டிரான்சிஸ்டர் தொழிற்படும் நிலையில இருக்கும், ரைட்? அது கிளியர் தானே? இந்த விஷயம் கிளியர் ஆயிடும். எப்படி வந்து இது ஒரு ஆளியாக தொழிற்படுது என்றதுக்கு நாங்கள் இப்போ சமாந்தரமாக அழுத்தம் மாறாமல் பேணப்பட ஏபிக்கு குறுக்க 3 வோல்டேஜும் சிடிக்கு குறுக்க 3 வோல்டேஜும் இங்கே இருக்கிற இந்த இஎஃப்க்கு குறுக்க 3 வோல்டேஜும் இருக்கிறதுனால எஃப்ல இருக்கக்கூடிய அழுத்தம் வந்து இந்த புள்ளியில் இருக்கக்கூடிய அழுத்தம் வந்து 0 வோல்டேஜ் எடுத்துட்டோம். ஏனென்றால் எமிட்டர்ல இருக்கிற அழுத்தம் தான் அப்படியே எமிட்டரோட கனெக்ட் பண்ணிருக்கப்படுது. டிரான்சிஸ்டருடைய காலி முடிவிடத்தோட வந்து இதை வந்து கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கின்றபடியா இந்த பாயிண்ட்ல வந்து அழுத்தம் வந்து 0 வோல்டேஜ், ரைட்? அதை நான் குறிச்சு கொள்றேன் இங்கே, ரைட்? அது கிளியர், அது 0 வோல்டேஜ், அது மாறாது.
இங்க இருக்கிற அழுத்தத்தை வந்து நான் குறிச்சு கொள்வேன், இந்த பாயிண்ட்ல இருக்கிற அழுத்தத்தை குறிச்சு கொள்வேன். பிபி என்ற அழுத்தம், ரைட், அதாவது அடியில் இருக்கிற அழுத்தம், டிரான்சிஸ்டருடைய அடிக்கு பிரிவிக்கப்படுற அழுத்தத்தை நான் இதை குறிச்சு கொள்வேன். இப்போ இந்த பிபிக்கும் சைவருக்கும் இடையில உள்ள வித்தியாசம், அதாவது பிவி வந்து கட்டாயம் சைவரசங்களை விட பெருசாக இருக்க வேணும், அதான் இங்கே நிபந்தனையாக போட்டுருக்கணும். அப்படி இருந்தால் தான் டிரான்சிஸ்டர் தொழிற்படும் நிலையில இருக்கு, ரைட். ஓகே, அப்போ இங்கே எவ்வளவு அழுத்தம், இந்த இ என்ற புள்ளியில் எவ்வளவு அழுத்தம் இருக்கு என்று கேட்டால் 3 வோல்டேஜ் இருக்கும், ரைட். இங்கே வந்து 3 வோல்டேஜ் இருக்கும், அதாவது இக்கும் இங்கே 0 வெல்லும், எஃப்க்கும் இக்கும் எஃப்க்கும் இடையில 3 வோல்டேஜ் அழுத்த வேறுபாடு இருக்கணும்னா எஃப்ல 0 இருக்குன்னா ஈல விட இருக்கணும், 3 வோல்டேஜ் இருக்கணும். அந்த 3 வோல்டேஜ் தான் இந்த 2 தடைகளுக்கும், ரைட், இந்த 10 கிலோ ஓம் என்று சொல்லக்கூடிய இந்த தடைக்கும் இங்க எல்டிஆர் என்று சொல்லக்கூடிய இன்னொரு ஸ்பெஷலான தடைக்கும் குறுக்க வந்து இந்த 3 வோல்டேஜ் தான் பிரிய போகுது. அப்ப அழுத்த பிரிகையாக இந்த விஆர் என்று சொல்லக்கூடிய இந்த தடையும் இந்த எல்டிஆர் என்று சொல்லக்கூடிய இந்த தடையும் தொடர் இணைப்பில் இருந்து இந்த 3 வோல்டேஜ் என்று சொல்லக்கூடிய இஎஃப்க்கு குறுக்க உள்ள அந்த சமாந்தர அழுத்தம் 3 வோல்டேஜ் என்ற அழுத்தத்தை பிரிச்செடுக்க போயினோம், விஆரும் எல்டிஆரும் பிரிச்செடுக்க போயினோம். கடந்த வகுப்பில் பார்த்த நாங்கள் அதே தத்துவத்தை தான் இங்கேயும் கதைக்க போகிறோம், ரைட். அப்போ இதை வந்து நான் சும்மா விளங்குறதுக்காக ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ இந்த இ என்றதையும் இந்த எஃப் என்றதையும் ஒரு 3 வோல்டேஜ் பேட்டரியோட கனெக்ட் பண்ணியிருக்கிற மாதிரி நான் யோசிக்கலாம், 3 வோல்டேஜ் பேட்டரியோட கனெக்ட் பண்ணியிருக்கிற மாதிரி யோசிக்கலாம். ஈக்கும் எஃப்க்கும் இடையில ஒரு 3 வோல்டேஜ் கரண்ட் 3 வோல்டேஜ் அழுத்தத்தை பிரி வைக்கிற மாதிரி யோசிக்கலாம், ரைட். இப்படி பார்த்தோம்னால் இப்போ இந்த எல்டிஆர் ஒரு ஸ்பெஷலான ஒரு உணர்வுக்கு, அதாவது ஒளிக்கு உணர்வு காட்டக்கூடிய உணர்ச்சி உள்ள ஒரு தடை. இது எல்டிஆர்ன்ற ஒரு தடை தான். அது எப்படிப்பட்ட தடை என்றால் ஒரு சென்ஸ் ஆகக்கூடிய சென்சர் மாதிரி என்று சொல்லுவாங்க. இப்போ எல்டிஆர் பற்றி சும்மா காய்க்கிறேன், விளக்கமாக காய்க்கிறேன். எல்டிஆர்ன்றவர் என்ன என்றால் அது ஒரு புதுசாக இருக்கல, இங்கே நாங்கள் கடந்த வகுப்பில் பார்த்து டிரான்ஸ்ஃபர் ஆலியா தொழில்படுத்தலுக்கான அடிப்படையில் நாங்கள் கடந்த வகுப்பில் பார்க்கல. எல்டிஆர்ன்றது எங்களுக்கு வந்து ஒரு எல்டிஆர் பற்றி நாங்கள் கதைக்கல, ரைட். ஏனென்றால் அதுக்கு பிறகு வேறு ஒரு தடையை வச்சு காய்ச்சிடலாம், மாற தடையை வச்சு காய்ச்சிறாங்க. இங்கே எல்டிஆரை போடுறதுதான் உணர்ச்சி உள்ளது, ஒளிக்கு உணர்ச்சி உள்ள தடையை தான் சொல்கிறேன், ரைட். இதை வந்து ஒளிக்கு சூரிய ஒளிக்குன்னு சொன்னால் இன்னும் பெட்டர், ரைட். சூரிய ஒளி என்று சொன்னால் இன்னும் பெட்டர். சூரிய ஒளிக்கு உணர்ச்சி உள்ள தடை அப்படின்னா என்னன்னு கேட்டால், சூரிய ஒளிக்கு உணர்ச்சி உள்ள தடை என்னன்னு கேட்டால், சூரிய ஒளி இந்த எல்டிஆருடைய சென்சர்ல விளையக்குள்ள, ரைட். எல்டிஆருடைய சென்சர்ல எல்டிஆருடைய உணர்வு அந்த சென்சர்ல வந்து இந்த சூரிய ஒளி படும்போது, அதாவது பகல் வேளையில சூரியன் இருக்கு, சிலருக்கு அதே தெரியாது, பகல்ல சூரியன் இருக்கும், இரவில் சூரியன் இருக்கும், சிலருக்கு அது டவுட்டா இருக்கு, ரைட். இப்போ பகல் வேளையில சூரியன் இருக்கேக்குள்ள, ரைட், எல்டிஆர்ல சூரிய ஒளி படும். எல்டிஆர்ல சூரிய ஒளி பட்டால் எல்டிஆருடைய தடை பெருமானம் ஆர்ன்றது, ரைட், 1 கிலோ ஓமாக இருக்கும், ரைட். பகல் வேளையில, ரைட், பகல் வேளையில சூரிய ஒளி வந்து எல்டிஆரின் மீது விழும்போது சூரிய ஒளி வந்து 1 ஓமாக இருக்கு, ரைட். தடை எல்டிஆருடைய தடை வந்து 1 ஓம் அளவுக்கு சின்னனா இருக்கும், ரைட். 1 கிலோ ஓம் அளவில் 1 ஓம் சின்ன மிகச்சிறிய தடையா இருக்க வேண்டாம். நல்ல கரண்டை வந்து அலோவ் பண்ற மாதிரி ஒரு அமைப்பு இல்லை, அதாவது தடையை குறைச்சி விட்டுரும், அதான் உண்மையாக இந்த விளக்கம், ரைட். பகல் வேளையில கிலோ ஓம் கிடையாது, இது 1 ஓம் என்ற தடை, ரைட். பகல் வேளையில் கிளியர் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. எல்டிஆர்ன்னு சொல்லக்கூடிய இந்த ஒளிக்கு உணர்ச்சி உள்ள தடை வந்து எப்படி இருக்க மாட்டால், எல்டிஆர்ன்ற தடை எப்படி இருக்க மாட்டால், பகல்ல சூரிய ஒளி படுற நேரத்தில் 1 ஓம் அளவுக்கு மிகவும் குறைவாக தடை, ரைட். தடை பெருமானம் ஆர் வந்து குறைவாக இருக்கும் பகல் வேளையில, ரைட். பகல் வேளையில், ரைட். அதுவே இரவு வேளையில என்ன மாதிரி இருக்கும் என்றால், ரைட், அதுவே இரவு வேளையில, பகல் வேளையில அப்படி இரவு வேளையில பார்த்தீங்கன்னு சொன்னால் சூரியனுடைய ஒளி கிடைக்காது. சூரியனுடைய ஒளி கிடைக்காட்டிக்கு அவர் வந்து சோர்ந்து விடுவார், லைட்டுக்கு ஒளி சென்சர் ஆகக்கூடிய அந்த சென்சர் வந்து சோர்ந்து விடுவார். அப்போ அவற்றை தடை எப்படி இருக்க வேண்டும் என்றால் ஒரு உயர்வான தடைக்கு போயிடும், ரைட். அப்போ அவற்றை தடை பெறுமான கிட்டத்தட்ட 100 கிலோ ஓம் அளவுக்கு மிகப்பெரிய தடை, ரைட். இரவில வந்து எல்டிஆர் தடை வந்து மிகப்பெரிய ஒரு தடையா போயிடும். அப்ப இதுக்கு வந்து நாங்கள் சுவிட்சுகளை போட தேவையில்லை. இப்ப இரவில ஒரு மேரியும் பகல்ல ஒரு மேரியும் வேலை செய்யறதுக்கு நாங்கள் வந்து இங்க சுவிட்சுகளை பயன்படுத்த தேவையில்லை. ஒரு சுவிட்சும் போய் ஒரு தரம் போட்டு நிப்பாட்ட தேவையில்லை, ரைட். அது லைட்டுக்கே சென்ஸ் ஆகக்கூடியது, சூரியனுடைய ஒளிக்கே சென்ஸ் ஆகும். இதுதான் முக்கியமான. பகல் வேளைகள்ல எல்டிஆருடைய தடை பெருமானம் குறையும், இரவு வேளைகள்ல எல்டிஆருடைய தடை பெருமானம் கூடவே இருக்கும். அது எப்படி இருக்கும் என்றால், பகல் வேளையில எல்டிஆருடைய தடை பெருமானம் 1 ஓம் என்றும், இரவு வேளைகள்ல எல்டிஆருடைய தடை பெருமானம் 100 கிலோ ஓம் அளவுக்கு ஒரு மிகப்பெரிய தடை பெருமானமாகவும் இருக்கும். இது வந்து ஒளிக்கு உணர்ச்சி உள்ள தடை. அதனாலதான் எல்டிஆர் ஒரு தடையை இங்க தொடராக பயன்படுத்துறாங்க. அப்ப இங்க ஒரு சுவிட்சை நாங்கள் போட்டு படுத்தவில்லை. பகல் இரவுக்கு ஏற்ற மாதிரியே தடைகள் கூடி குறையும், அதுக்கப்புறம் மின்னோட்டங்கள் கூடி குறையும். அதனாலதான் எந்த ஒரு பொறிமுறை ஆளியையும் பயன்படுத்தாம சென்சராகவே வேலை செய்யக்கூடிய ஆளிகளாக இந்த டிரான்சிஸ்டர்கள் வேலை செய்யும், ரைட். அதுக்கு ஒரு சப்போர்ட் பண்ற ஒரு ஆள் தான் இந்த எல்டிஆர், ரைட். கிளியரா? இப்ப நாங்க இதே சுட்ட கொண்டு போய் ஒரு சூரிய ஒளி படுகிற நிலையில, ரைட், சூரிய ஒளி படும்
நிலையில் என்றால் ஒரு பகல் வேளையில் ரைட், ஒரு பகல் தான் சூரியன் இருக்கும். அப்ப பகல் வேளையில கொண்டு வச்சோம் என்றால் இந்த எல்டிஆருடைய தடை பெருமானம் எப்படி இருக்க வேண்டும்? பகல் வேளையில குறைவா இருக்கணும், அதாவது 1 ஓம் அளவுக்கு தடை பெருமானம் இருக்கும் எல்டிஆர் ரைட். இங்க வந்து 10 கிலோ ஓம் அளவுக்கு பெரிய தடை மாறும் தடை இந்த பாயிண்ட்ல ரைட். இந்த இடத்துல 10 கிலோ ஓம் என்ற மாறும் தடை இருக்குது. இங்க எல்டிஆர் தடை 1 ஓமா இருக்குது. ஏன் 1 ஓமா இருக்குது எல்டிஆர் தடை? யாருமே அதை மாத்தையில. எல்டிஆர் தடை 1 ஓமா இருக்குது. என்ன ரீசன் என்றால் கிட்டத்தட்ட 1 ஓமா தான் இருக்கும், ஆக குறைஞ்சதா தான் இருக்கும். காரணம் சூரியனுடைய ஒளி படுகுது. அப்ப சூரியனுடைய ஒளி படுகுது என்றால் ஒளிக்கு சென்ஸ் ஆகக்கூடிய, ஒளிக்கு உணர்ச்சி உள்ள ஒரு தடை தான் இந்த எல்டிஆர்னு சொல்லக்கூடிய ஒளி உணரி தடை என்று சொல்றது ரைட். ஒளி உணரி தடை அல்லது ஒளி உணர் தடை என்று சொல்றது. ஒளிக்கு உணர்ச்சியை காட்டக்கூடிய ஒரு தடை. சூரியனுடைய ஒளி பட்டால் தடையை குறைக்கும், சூரியனுடைய ஒளி படாட்டிக்கு தடையை கூட்டி விட்டுரும். இரவு நேரத்தில் சூரியன் ஒளி படாது, அப்ப தடையை கூட்டி விடும். இந்த விஷயம் கிளியர் தானே ரைட். அப்ப எல்டிஆர்ன்ற தடையை குறுக்க இப்ப தடையில வந்து எல்டிஆர்ன்ற தடையினுடைய தடை பெருமானம் வந்து 1 ஓம் அளவுக்கு நல்லா குறைக்கப்படுறது. காரணம் சூரியன் ஒளி படுது ஒரு பகல் வேளையில இந்த சர்க்கியூட்டை வந்து வச்சிருக்கேன் யோசி ரைட். அப்ப 1 ஓம் இங்க இருக்குது, இங்க 10 கிலோ ஓம் இருக்குது. நாங்கள் சொன்ன கடந்த வகுப்புல இந்த இஎஃப்க்கு குறுக்க பயன்படுத்த போற அழுத்தம் உள்ள 3 வோல்டேஜ் அது எப்படி வந்தது? இந்த அப்ளைங் வோல்டேஜ் சமாந்தரமா மாறாது. ஏபிக்கு குறுக்க உள்ள அந்த அப்ளைங் வோல்டேஜ் 3 வோல்டேஜ், பேட்டரியில இருந்து வர 3 வோல்டேஜ் சமாந்தரமா சிடியிலையும் 3 வோல்டேஜ் தான், இங்க இஎஃப்லையும் 3 வோல்டேஜ் தான் சமாந்தரமா மாறாது. அப்ப இ என்ற பாயிண்ட்ல இருந்து 3 வோல்டேஜ் இந்த 2 தடைக்கும் 10 கிலோ ஓம் சொல்லக்கூடிய இந்த தடைக்கும் இந்த எல்டிஆருக்கும் இந்த எல்டிஆர் கூடிய இந்த 2வது தடைக்கும் இந்த 3 வோல்டேஜ் வந்து பிரிஞ்சு போகுது ரைட். 3 வோல்டேஜ் பிரிஞ்சு போகுது. 10 கிலோ ஓம் என்ற தடை பெருசா அல்லது 1 ஓம் சொல்லக்கூடிய தடை பெருசா? இது கிலோ ஓமில இருக்குது. அப்ப இது ஒரு பெரிய தடை. 10,000 ஓம். இது 10 கிலோ ஓம் என்றால் 10,000 ஓம் பெருசா அல்லது 1 ஓம் பெருசான்னு கேட்டால் 10,000 ஓம் தானே பெருசு. அப்ப 10,000 ஓம்ன்றதுக்கும் 1 ஓம்ன்றதுக்கும் ஒப்பிட்டு பார்க்கக்குள்ள எங்களுக்கு தெரியும் அழுத்தம் வந்து நிறைய இங்க விழுந்து போடும். இந்த தடையில 10 கிலோமீட்டர் தடையில பெருமளவான அழுத்தம் விழுந்து போடும். கிட்டத்தட்ட 2.9 ரைட். 2.99 வோல்டேஜ் 5 வோல்ட் 2.99 வோல்டேஜ் பெரிய தடை. 10,000 ஒன்றும் கிட்டத்தட்ட எப்படி எவ்வளவு வித்தியாசம் இருக்கும். இது வந்து 10,000 ஓம், 10 கிலோ ஓம்ன்றது 10,000 ஓம். இங்க வந்து வெறும் 1 ஓம் தான் இருக்குது. பகல் வேளையில சூரியன் ஒளி படுற நேரத்துல எல்டிஆர் தடை வந்து 1 ஓமா தான் இருக்குது. அப்ப வந்து இங்க வந்து 10,000 ஓம்ன்றபடியா பெரிய தடை. அப்ப அதுக்கு நிறைய பெரும் பலமான ஒரு ஆளை பலமான தடையா இருப்பா. பலமான ஆள் வந்து நிறைய வோல்டேஜை வேண்டி போடுற கதையின் படி இங்க 2.99 வோல்டேஜ் இவர் வேண்ட விளங்குறதுக்காக கதைக்கிறேன் ரைட். 2.99 வோல்டேஜ் இவர் வேண்டி போடுறார். அப்ப மிச்சம் இருக்கிறது எத்தினு 2.9 3ல 2.99 இங்க விழ போறது 0.0. அப்ப எல்டிஆருக்கு குறுக்க விழ போற அழுத்தம் ரைட் 0.01 வோல்டேஜ் ரைட். கிளியரா? எல்டிஆருக்கு குறுக்க விழ போற அழுத்தம் வந்து 0.01 வோல்டேஜ். அப்ப இந்த பி என்று சொல்லக்கூடிய இந்த அடியில வந்து 0.01 வோல்டேஜ் தான் பெற வேணும். ரீசன் என்ன? மேல 3 வோல்டேஜ் இருந்தது, ஈல வந்து 3 வோல்டேஜ் இருந்தது. அதை 10 கிலோ ஓம் இந்த மாறந்தடைய 2.99 வேண்டி போடுது. அப்ப மிச்சம் இருக்கிற 0.01 வோல்டேஜ் தான் இந்த அடியில வரப்போகுது. அடியில வரக்கூடிய அழுத்தம் பிபி ரைட். அடிக்கு போகக்கூடிய அழுத்தம் வந்து 0.01 வோல்டேஜ். அப்ப அங்க எமிட்டர்ல 0 வோல்டேஜ் சொல்லி போட்டேன் ரைட். அப்படி எமிட்டர் வந்து இங்க கனெக்ட் பண்ண முடியாது, 0 வோல்டேஜ். அப்ப அடிக்கும் காலிக்கும் பிக்கும் ஈக்கும் இடையில அழுத்த வேறுபாடு இப்ப எவ்வளவு? பகல் வேளையில பிக்கும் அடியுக்கும் இங்கே எமிட்டர் ஈக்கும் இடையில் உள்ள அழுத்த வேறுபாடு எவ்வளவு என்று கேட்டால் 0.01 வோல்டேஜ் ரைட். 0.01 வோல்டேஜ் அடியுக்கும் காலிக்கும். என்ன காரணம்? இது 10 கிலோ ஓம் பெரிய தடை. ஆகவே அவர் அந்த 3 வோல்டேஜ் அப்ளை பண்ணினா 2.99 வோல்டேஜ் அவர் எடுத்து போட்டார். பெரிய தடை என்னபடியா 10,000 ஓம். அது 10,000 ஓம்ன்றது பெரிய அழுத்தத்தை வேண்டி போடும். 2.99 வேண்டி போடும். மிச்சத்தை ஒரு ஓமுக்கு சின்ன கொடுத்து விடுறோம். அப்ப 0.01 தான் இந்த எல்டிஆர் தடையை கொடுத்து விடுறோம் ரைட். அப்படி கொடுத்து விடுறதால அது வந்து அடிகாலி சந்தியை தொழிற்படுறதுக்கு காணும் உண்டு பார்த்தா அடிகாலி சந்திக்கு வந்து நாங்க கொடுக்க வேண்டியது எவ்வளவு? இங்க கிடக்கு பாருங்க. அடிகாலி சந்திக்கு கொடுக்க வேண்டியது 0.7 வோல்டேஜ் சிலிக்கனாலில் வாக்கப்பட்டது. அதை விட பெருசு கொடுத்தா தான் டிரான்சிஸ்டர் தொழிற்படுற நிலையில இருக்கு ரைட். அப்ப அடிகாலி சந்தியை விட சந்திக்கு கொடுக்க வேண்டிய அழுத்தம் வந்து 0.7 வோல்டேஜ். அதை விட பெரிய அழுத்தத்தை கொடுத்தா தான் டிரான்சிஸ்டர் தொழிற்படும் நிலையில இருக்கும். அப்ப இந்த மின்குமிழ் ஒளிரும். இந்த மின்குமிழ் வந்து ஒளிரும். இது வந்து அவுட்புட் தானே. சேகரிப்பான ஓட்டம் இதுக்கால பாய் ஐசி என்று சொல்லக்கூடிய சேகரிப்பான ஓட்டம் இதுக்கால பாய வேணும் என்றால் கட்டாயம் ஐவி என்ற இதுக்கு வந்து 0.7 வோல்டேஜோட பெரிய அழுத்தத்தை கொடுக்கணும். அடிகாலி சந்தி ரைட். ஐவி என்ற ஒரு மின்னோட்டம் பாய்ஞ்சா தான் ஐசி பாயும் நாங்கள் பார்த்து நாங்கள் கரண்டை வந்து நாங்கள் ஆம்பிளிஃபையர் பண்ணிக்க என்ன. அப்ப அந்த ஐபி என்ற மின்னோட்டம் பாயணும்னா கட்டாயம் அடிகாலி சந்தி 0.7 வோல்டேஜோட பெரிய வோல்டேஜ் அப்ளை பண்ண வேணும். அப்ப இங்க அடிகாலி சந்திக்கு கொடுக்க போற அழுத்தம் வந்து 0.01 வோல்டேஜ். காரணம் பெரிய தடை என்னபடியா 2.9 வோல்டேஜ் அங்க விழுந்துடுது. அப்ப 0.01 வோல்டேஜ் அடிகாலி சந்திக்கு நான் கொடுத்தால் அது எனக்கு காணாது. 0.7 வோல்டேஜை விட நான் கொடுக்க போற 0.01 வோல்டேஜ் சின்ன, ரொம்பவும் சின்ன ரைட்.
இது வந்து ரொம்பவும் சின்ன நல்லபடியால எனக்கு டிரான்சிஸ்டர் தொழிற்படாது. அதாவது இது வந்து சுவிட்ச் ஆஃப் நிலை, சுவிட்ச் ஆஃப். ஐபி மின்னோட்டம் பாயாது என்றால் அடிகாலை சந்திக்கு கொடுக்கப்படுற அழுத்தம் காணாது. ஆகவே ஐபி மின்னோட்டம் பாயாது. ஐபி மின்னோட்டம் பாடி இங்கேருந்து வெளிக்கிற போகிற ஐசி மின்னோட்டமும் இருக்காது. ஐசி மின்னோட்டம் இருக்காட்டிக்கு இந்த மின்குமுழுக்களால் கரண்ட் போகாது. ஆகவே இந்த மின்குமுள் ஒளிராது. பகல் வேளையில மின்குமுள் ஒளிராது. ரைட், பகல் வேளையில சூரியன் ஒளி கிடைக்கிற இந்த சென்சார்ல எல்டிஆர்ல சூரியன் ஒளி கிடைக்கிறதால இந்த மின்குமுள் ஒளிராது பகல் வேளையில. கிளியரா? ரைட், திரும்ப ஷோர்ட்டான சொல்ற விளங்க பேர். ரைட், அதே படத்தை சும்மா ஷோர்ட்டான விளங்குற மாதிரி காய்க்கிறேன். விளங்க ஒன்று பேர். ரைட், இப்போ வந்து இங்கே பாயிண்டில் 3 வோல்டேஜ் இந்த சமாந்தரம் அழுத்தம் மாறாண்டபடியாக இந்த இடத்துல 3 வோல்டேஜ், இந்த இடத்துல 0 வோல்டேஜ். ஏன் இதே மீட்டரோட கனெக்ட் பண்ணியிருக்கല്ലോ, அதனால இந்த இடத்துல 0 வோல்டேஜ். ரைட், இங்கே 3 வோல்டேஜ் இருக்குது. இப்போ இந்த 3 வோல்டேஜ் வந்து பாருங்க, இந்த தடைக்கு கொடுக்க விழா போகுது, அது மாதிரி இந்த தடைக்கு கொடுக்கவும் விழா போகுது. 3 வோல்டேஜை பிரித்து கொடுக்க போகுது. தடை ஒரு அழுத்த பிரிப்பாக வேலை செய்யும். அப்போ இது வந்து 10 கிலோ ஓம் அண்டபடியால் நான் இதை வந்து பெரிய தடை 10,000 ஓமுக்கு ஓமில் காய்க்கான 10,000 ஓம். ரைட், இது ஒரு பகல் வேளையில் சூரிய ஒளி கிடைக்கிற நேரத்தில் எல்டிஆருடைய தடை பெருமானம் வந்து 1 ஓம். கிலோ ஓம் இல்லை, ஓம். அது ரைட், ஆகச்சிறியது, மிகச்சிறியது 1 ஓம் இந்த தடை பெருமானம். இந்த தடை பெருமானம் 10,000 ஓம். அப்போ இங்கே வந்து தான் பெரிய அழுத்தம் 10,000 ஓம். அது பெரிய அழுத்தத்தை வேண்டி இப்போ 3 வோல்டேஜில் இருந்து பெரிய வோல்டேஜ் பண்ணி போட இப்போ 2.99 வோல்டேஜ் இவர் வண்டி போடுவார். அப்போ இப்படி இந்த கம்பியால் வர கரண்ட் வந்து இவர்கிட்ட 2.99 கொடுத்து 3 வோல்டேஜோட வலிக்கிட்டவர் இந்த தடைக்கு வந்து 2 இதை கொடுத்து 2.99 கொடுத்துட்டு இங்கே வரைக்குள்ள இந்த பாயிண்டில் இவருக்கு இருக்கக்கூடிய அழுத்தம் வந்து 0.01 வோல்டேஜ். ரைட், இந்த பாயிண்ட்ல இது வந்து என்ன பாயிண்ட்? அடி பாயிண்ட். என்ன அடிக்கும் இங்கே இந்த காலிக்கும். ரைட், அப்போ இதுக்கு கொடுக்க போகிற அழுத்தம் உள்ளது 0.01 வோல்டேஜ். ஆனால் அடிகாலி சந்தி எப்படி இருக்க வேணும்? 0.7 வோல்டேஜை விட பெரிய ஒரு அழுத்தத்தை கொடுத்தா மட்டும்தான் டிரான்சிஸ்டர் ஒர்க் பண்ற கண்டிஷன்ல இருக்கு, தொழிற்பட நிலையில இருக்கு. இப்ப கொடுக்க போற அழுத்தம் காணாது. ஆகவே டிரான்சிஸ்டருக்குள்ளால ஐபி மின்னோட்ட பாய்ச்சல் இல்லை. என்ன கொடுக்குற அழுத்தம் காணாது இல்லை, ஐபி மின்னோட்ட பாய்ச்சல் இல்லை, அடி மின்னோட்டம் பாயாது. அடி மின்னோட்டம் பாயாதாண்டா நாங்கள் கடந்த வகுப்புல ஓட்ட விரிகளாக்கிலே பார்த்தாங்க. இங்க இருந்து கரண்ட் ஃப்ளோ வலிக்கிடாது. இங்க இருந்து ஐசி மின்னோட்டம் இல்லை. நான் சொன்னா தானே ஐசி வந்து ஐபியோட லவ்வர் மாதிரி சொன்னா என்ன, நாங்கள் கடந்த வகுப்புல ஞாபகம் சொன்னாங்க. ஐசியும் ஐபியும் லவ்வர்ஸ் மாதிரி ஞாபகம் சொன்னா என்ன, அவர் இல்லாம இவர் இல்லை, இவர் இல்லாம அவர் இல்லை, அந்த மாதிரி. அப்ப ஐபி மின்னோட்டம் பாயாட்டிக்கு ஐசி மின்னோட்டம் பாய்ச்சலே இல்லை, மின்னோட்ட பாய்ச்சல் இல்லை. அப்படி பாய்ச்சல் அடிக்கு இந்த பல்புக்குள்ள அந்த ஐசி மின்னோட்டம் தான், இந்த ஐசி மின்னோட்டம் தான் வேற இதுக்குள்ள வர வேணும், சேகரிப்பானுக்குள்ள வர வேண்டிய கரண்ட். அது இந்த பல்புக்குள்ள கரண்ட் பாய்ச்சல் இல்லையானால் பல்பு ஒளிராது. அப்ப பகல் வேளையில பல்பு ஒளிராது. கிளியரானே? ரைட்டு. இப்ப நாங்க இரவு வேளையில என்ன மாதிரி பார்ப்போம். ரைட், இதே விஷயத்த இரவு வேளையில. ரைட்டு, இரவு வேளையில் பாருங்க சூரிய ஒளி இல்லை, சூரிய ஒளி இல்லை. அதே சிலர்களுக்கு தெரியும் இரவில சூரிய பெருமணில நினைச்சு கொண்டு இருக்கும், சந்திரன் ஒளி பெருமணி நினைச்சு கொண்டு. சூரிய ஒளிக்கு தான் எல்டிஆர் இருக்காம். ரைட், அப்ப சூரிய ஒளி இரவில இல்லை என்றால் எல்டிஆருடைய தடை பெருமானம் உயர்வடையும். எல்டிஆருடைய தடை பெருமானம் கிட்டத்தட்ட 100 கிலோ ஓம் அளவுக்கு உயர்வு. சூரிய ஒளியை காணையில, அதனால எல்டிஆருடைய தடை பெருமானம் 100 கிலோ ஓம். அப்ப இப்ப இருக்கிற எல்டிஆர், இந்த எல்டிஆருடைய தடை பெருமானம் பாருங்க இப்ப 100 கிலோ ஓம், 100 கிலோ ஓம் அளவுக்கு பெரிய தடை பெருமானம். ரைட், ஓகே. இவற்றை வந்து 10 கிலோ ஓம். ரைட், ஓகே. அதே பிரச்சனை இங்க 3 வோல்டேஜ் அப்ளைங் வோல்டேஜ். அப்ப இந்த இடத்துலயும் 3 வோல்டேஜ் அப்ளைங் வோல்டேஜ், அது மாதிரி இந்த இடத்துலயும் 3 வோல்டேஜ். இது வந்து 0 வோல்டேஜ் எடுக்கிறேன். இது வந்து ரெண்டுக்கும் இடையிலான அழுத்த வேறுபாடு 3 வோல்டேஜ் என்னபடியா, இந்த இடத்துல 3 வோல்டேஜ், இந்த இடத்துல 0 வோல்டேஜ் எடுக்கிறேன். இந்த 0 வோல்டேஜ் எடுக்கிறேன். இது வந்து எமிட்டரோட கனெக்ட் பண்ணி இருக்கிறபடியா இந்த இடத்துல எமிட்டர்ல இருந்து 0 இருக்கணும். அப்ப இந்த இடத்துல 0 வோல்டேஜ். ரைட், ஓகே. இப்போ நான் 3 வோல்டேஜ் இருக்குது. இந்த 3 வோல்டேஜ் வந்து இந்த 10 கிலோ ஓமுக்கும் இந்த 100 கிலோ ஓமுக்கும். காரணம் இப்ப இருட்டில் இருக்கு. இது வந்து இருளில, சூரிய ஒளி இல்ல, இருளி. ரைட், இருளில வந்து பாத்தீங்கன்னா இந்த எல்டிஆர் வந்து 100 கிலோ ஓம் தடை பெருமானத்தை உயர்த்தி கொள்ளும். இந்த மாறும் தடை வந்து 10 கிலோ. அதை மாத்தலாம் நாங்கள். 10 கிலோ ஓம்ன்றது இடவிலையும் உண்டு தான், பகலையும் உண்டு தான். இந்த எல்டிஆர் தான் பாருங்க ஒளி உணர் தடை தான் பாருங்க ஒளிக்கு ஏற்ற மாதிரி தன் தடைய பெருமானத்தை மாத்தி கொள்றது வந்து எங்களுக்கு ஒரு நல்ல அட்வான்டேஜ். தடையை கூட்டி குறைக்கிற ஒரு நல்ல அட்வான்டேஜ். ரைட், அப்ப இங்க இரவில வந்து 100 கிலோ ஓமுக்கு தடையை கூட்டி போடுது. அப்ப இப்ப நாங்கள் ஒப்பிடுவோம். இவர் 10 கிலோ ஓம், கிலோ ஓம் இவர் 10, இவர் 100. அப்ப 10 விட 100 பெருசு. அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சுமார் விளங்குறதுக்காக இருக்கிறேன். இங்க வந்து இப்ப 2 வோல்டேஜ் விழுகுது, சும்மா ஒரு விளங்குறதுக்காக ஆகிடும். ரைட், அது மாதிரி இந்த தடை எல்டிஆருக்கு 2 வோல்டேஜ் விழுந்தால் இங்க வந்து 1 வோல்டேஜ் தான் விழுது. ரைட், ஏனென்றால் 3 வோல்டேஜ் அப்ளைங் வோல்டேஜ் எங்க பெரிய தடை இருக்கோ அங்க பெரிய அழுத்தம் விழணும். 10 கிலோ ஓம் பெருசா 100 கிலோ ஓம் பெருசான்னு கேட்டால் 100 கிலோ ஓம் தான் பெருசா. அப்ப இங்க வந்து 2 வோல்டேஜும் மற்றதுக்கு சின்ன வோல்டேஜ் மிச்சம் இருக்கிற 1 வோல்டேஜும் அங்க விடும். அப்ப இங்க வந்து 2 வோல்டேஜ் விழுது. அப்ப இங்க வந்து பாருங்க இந்த 3 வோல்டேஜ்ல இருந்து ரைட் வெளிக்கிற அழுத்தம் கரண்ட் வந்து ரைட் இப்படியே வந்து இந்த 10 கிலோ ஓமுக்குள்ளால வரைக்கும் ஒன்றை அழுத்தி போடுது. 1 வோல்டேஜ் இங்க அழுத்தி போடுது. சின்ன தடை தானே, 100 கிலோ ஓமோட பிள்ளைக்கு 10 கிலோ ஓம் சின்ன தடை. அப்ப அங்க ஒன்றை அழுத்தி போட்டு இப்படி வரையக்குள்ள இங்க இந்த பாயிண்ட்ல
எவ்வளவு வோல்டேஜ் வச்சிருக்கு 3 வோல்டேஜ் வலிக்கிட்டவர் 1 வோல்டேஜ் 10 கிலோ ஓமுக்கு அழுத்தி போட்டார். அப்ப இந்த பாயிண்டில் அவருக்கு இருக்கிற அழுத்தம் வந்து இப்ப 2 வோல்டேஜ், ரைட்? ஓகே, அப்ப அடிகாலி சந்தியை பார்ப்போம். அடிகாலி சந்தி அடிக்கு வந்து 2 வோல்டேஜ், காலி சந்திக்கும் இந்த அடிகாலி சந்திக்கும், ரைட்? இதுக்கு அளவாறதுக்கு அப்படியே கொடுத்த பிறகு இங்க வந்து கனெக்ட் பண்ணி 0 வோல்டேஜ், ரைட்? ஓகே, அப்ப இங்க கொடுக்க போற இந்த பி என்ற அழுத்தம் வந்து எங்களுக்கு 2 வோல்டேஜா இருக்கு. சுமார் விளங்குறதுக்காக ஆயிக்கிறோம், ரைட்? அப்படி 2 வோல்டேஜ் சும்மா அப்படி ஒரு சின்ன சைவரசங்களை விட பெருசு தான் சரி எங்களுக்கு. அப்ப ஆனா எங்களுக்கு தெரியும் என்ன, பிபிஇ அதாவது அடிகாலி சந்திக்கான அழுத்தம் வந்து சைவரசமேழு வோல்டேஜை விட பெருசா இருக்கவன். அப்படி இருந்தா தான் டிரான்ஸ்ஃபர் தொழிற்பட நிலையில இருக்கும். அப்ப இங்க வந்து ஒரு பெரிய கரண்ட், பெரிய அழுத்தம் போறபடியால எனக்கு இங்க அடிகாலி சந்தியில வந்து இருக்கக்கூடிய அளவு தடுப்பழுத்தத்தை விட பெரிய அழுத்தம் பிரயோகிக்கப்படுறதால ஐபி மின்னோட்டம் பாஸ் ஆகும், ரைட்? இங்க வந்து சுற்றுக்குள்ளால அதாவது ஐபி வந்து முன்மோகுட முறையில் இருக்குது, தடுப்பழுத்தம் விட பெரிய அழுத்தம் அப்ளை பண்ணப்படுது. அதனால இங்க வந்து எங்களுக்கு ஐபி மின்னோட்டம் அதாவது அடியினூடாக டிரான்ஸ்ஃபர் அடியினூடாக ஐபி மின்னோட்டம் போகும். ஐபி மின்னோட்டம் போனாலே ஐசி வந்து ரியாக்ட் ஆகும், ரைட்? ஐசி மின்னோட்டமும் பாய்ச்சல் நடக்கும், ரைட்? ஐபி ஓடினாலே ஏன்னா நாங்கள் கடந்த வகுப்பிலே பார்த்து நாங்கள் ஐசி என்றவர் பீட்டா டைம் ஐபி, ஐபி இல்லாமல் ஐசி இல்லைன்னு பார்த்தோம். ஐசி ஐபி அடி மின்னோட்டம் பாஞ்சா ஐசி என்றது கலெக்டர் மின்னோட்டம் வலிக்கணும், இந்த பேட்டரியிலேருந்து கரண்ட் வலிக்கணும். அந்த வலிக்கிற கரண்ட் வந்து இப்படி வந்து இதுக்குள்ள விழும், ரைட்? இதுக்குள்ள வந்து ஐசி கரண்ட் விழும். ஐசி கரண்ட் இப்படி வந்து விழுந்து இப்படி வந்து எமிட்டருக்கெல்லாம் அதுவும் 0 நோக்கி போயிடுவேன், இப்படி என்று போயிடும், ரைட்? ஓகே, அப்போ கலெக்டர்ல இருந்து எமிட்டருக்கு கரண்ட் வரும், இப்படி இந்த திசையில கரண்ட் வரும், ரைட்? ஓகே, அப்போ இங்க வந்து ஐசி மின்னோட்டம் போறபடியால இந்த மின் குமிழ் ஒளிரும், ரைட்? ஒளிரும். இது எப்போ ஒளிரும்? இருளில, ரைட்? இருளில தான் இந்த நிலை, இந்த கண்டிஷனை பார்த்தாங்க. இரவில தான் எல்டிஆர் தடை பெருமானம் பெருசா வந்தது, 100 கிலோ ஓம் அளவுக்கு வந்தது. அப்போ இரவில வந்து எல்டிஆருடைய சூரிய ஒளி இல்லாத காரணத்தினால இரவில எல்டிஆருடைய தடைப்பெருமானம் 100 கிலோ ஓம் அளவுக்கு வந்தது. அதனால் அழுத்த பிரிப்பு இந்த 10 கிலோ ஓமும் இந்த எல்டிஆர் அழுத்த பிரிப்பு தொடரணைப்பில் இருக்கக்கூடிய அழுத்த பிரிப்பை வேலை செய்யும். அப்போ 3 வோல்டேஜ் அப்ளைங் வோல்டேஜ் வந்து தங்களுக்குள்ள பிரிச்சு கொள்வினோம். அப்போ இப்போ விளங்குறதுக்காக தான் சொன்னேன், 2 வோல்ட்டை விட குறைவாக தான் இருக்கும், அங்கே வந்து கொஞ்சம் கூட விடும், இங்கே குறைவாக அப்படி தான் விடும். சும்மா விளங்குறதுக்காக ஆச்சுன்னா இப்போ 2 வோல்டேஜ் அப்ளைங் வோல்டேஜ் இருக்கிறபடியால எல்டிஆர் அடிகாலி சந்திக்கு வந்து ஒரு அப்ளைங் வோல்டேஜ் காணும், செவரசமேழு வோல்டேஜ் விட பெரிய வோல்டேஜ் அடிகாலி சந்திக்கு கொடுக்குறபடியால அது முன்மோக்கோடல் முறையில் இருக்கிறபடியால எங்களுக்கு அது சரியான கனெக்ஷன்ல இருக்குது. ஆகவே டிரான்ஸ்ஃபர் தொழிற்படும் நிலையில இருக்குது. அப்ப எங்களுக்கு வந்து இந்த மின் குமிழ் ஒளிருது, ரைட்? இந்த மின் குமிழ் ஒளிருது. இது இரவில நடக்குது. இப்ப பாருங்க, முடிவா சொல்லலாம், நாங்கள் பகல் வேளையில் எல்டிஆரின் தடைப்பெருமானம் பகல் வேளையில் எல்டிஆரினுடைய தடைப்பெருமானம் 1 ஓமாக இருப்பதால் பெருமளவான அழுத்தம் வந்து இந்த மாறந்தடைக்குள்ள விழுந்துடும். அப்ப ஐபி, ரைட்? சாரி, டிரான்ஸ்ஃபருடைய இந்த பி அடிகாலி சந்திக்கு குறுக்கே குறைந்தளவு அழுத்த வீழ்ச்சியே இருப்பதால, அடிகாலி சந்திக்கு குறுக்க குறைந்தளவு அழுத்த வீழ்ச்சி இருக்கிறதால அது வந்து சைவரசம் 7 வோல்டேஜை விட குறைவாக இருக்கு. சைவரசம் 0.1 தான் விழுந்து பார்த்துறாங்க. அப்போ சைவரசம் 7 விட அது சின்ன. அதனால வந்து டிரான்சிஸ்டர் தடுப்பழுத்தத்தை விட சிறிய அழுத்தத்தை அடிகாலி சந்திக்கு கொடுக்கறதால டிரான்சிஸ்டர் தொழிற்படும் நிலையில இல்லை. ஆகவே ஐபி மின்னோட்டம் பாயாது. ஐபி மின்னோட்டம் இல்லை, ரைட்? ஐபி மின்னோட்டம் இல்லை, அடியினூடாக மின்னோட்டம் பாயாது. டிரான்சிஸ்டர் அடியினூடாக மின்னோட்டம் பாயாது. டிரான்சிஸ்டருடைய அடியினூடாக மின்னோட்டம் பாயாடி இங்க டிரான்சிஸ்டருடைய சேகரிப்பானூடாக இங்க பேட்டரியில இருந்து கரண்ட் வெளிக்கிடாது. அப்ப ஐசி மின்னோட்டமும் இல்லை. ஐபி இல்லாடி ஐபி 2 பேரும் லவ்வர்ஸ். அடி மின்னோட்டமும் சேகரிப்பான் மின்னோட்டம் லவ்வர்ஸ். அடி மின்னோட்டம் இல்லாடி சேகரிப்பான் மின்னோட்டம் இல்லை. என்ன அப்ப சேகரிப்பான் மின்னோட்டம் இல்லையாண்டபடியா இதுக்கால வர காரணம் சேகரிப்பான் மின்னோட்டம் தான் இந்த மின் குமிழுக்குள்ளால போகும். அப்ப மின் குமிழுக்குள்ளால போற அந்த ஐசி என்ற மின்னோட்டம் இதுக்கு ஓடையில் என்றபடியால மின் குமிழ் ஒளிராது. இப்ப பகல் வேளையில, ரைட்? அப்ப இரவு வேளையில எப்படி இருக்குமென்றால், இரவு வேளையில எல்டிஆர் என்ற தடையில வந்து சூரிய ஒளி படாது, இரவில சூரிய ஒளி படாது. அதனால அதனுடைய தடைப்பெருமானத்தை உயர்த்தி விடும், ரைட்? சூரிய படாதால தன் எல்டிஆர் வந்து தடைப்பெருமானத்தை உயர்த்தி விடும், கிட்டத்தட்ட 100 கிலோ ஓம் அளவுக்கு உயர்த்தி விடும். அப்ப 100 கிலோ ஓம் அளவுக்கு உயர்த்தி விடுறபடியால எங்களுக்கு இந்த அழுத்த பிரியக்கியாக தொழிற்படக்கூடிய இந்த 10 கிலோ ஓம் மாறுந்தடை இருக்குது தானே இங்க இந்த பாயிண்ட்ல. இந்த 10 கிலோ ஓம் மாறுந்தடை வந்து கொஞ்சம் அழுத்தத்தையும் இந்த எல்டிஆருக்கு நிறைய அழுத்தத்தையும் கொடுத்துரும். அப்ப நிறைய அழுத்தம் கொடுக்கக்கூடிய எங்களுக்கு என்ன, இந்த அடியிலையும் காலிலையும் அடிகாலி சந்திக்கு வந்து ஒரு பெரிய அழுத்தம் கிடைக்குது. சைவரசம் 7 வோல்டேஜை விட பெரிய அழுத்தம், சைவரசம் 7 வோல்டேஜை விட பெரிய ஒரு அழுத்தம் அடிகாலி சந்திக்கு, பிக்கும் பேஸுக்கும் எமிட்டருக்கும் அடிகாலி சந்திக்கு சைவரசம் 7 வோல்டேஜோட பெரிய அழுத்தம் அப்ளை பண்ணப்படுது, ரைட்? அப்ப அது சைவரசம் 7 எடுத்துக்கொண்டு மிச்சத்தை எல்டிஆருக்கு கொடுத்துரும். சைவரசம் 7 வோல்டேஜ் தண்டதவைக்கு பி எடுத்துக்கொண்டு மிச்சம் 1.3 வோல்டேஜையும் எல்டிஆர்ட்ட கொடுத்துரும், ரைட்? கொடுத்துட்டு சைவரசம் 7 வோல்டேஜ் தண்டதவைக்கு எடுத்துக்கொள்ளும், ரைட்? அப்படி எடுத்துக்கொள்றதால எங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் தொழிற்பட நிலையில் இருக்குது. அப்ப ஐபியினூடாக மின்னோட்டம் போகும், ரைட்? இந்த அடியினூடாக டிரான்ஸ்ஃபருடைய அடியினூடாக ஐபி என்று சொல்லக்கூடிய மின்னோட்ட பாய்ச்சல் இருக்கும். ஐபி என்ற மின்னோட்ட பாய்ச்சல் இருந்தால் ஐசியும் இருக்க வேண்டும். அவர் இருந்தால் இவர் இருப்பார். என்ன
ரெண்டு பேர் லவ்வர்ஸ் இல்லை ஐபியும் ஐசியும். அப்போ அவர் இருக்கிறாண்டா இவர் ஐபியில் ஒரு கரண்ட் போகுதுன்றால் ஐசியிலையும் ஒரு கரண்ட் வரும். அப்போ ஐசியில் வர கரண்ட் தான் இந்த மின்குமுழுக்களால் போகக்கூடிய சேகரிப்பானூடாக போகிற ஓட்டம் தான் இந்த மின்குமுழுக்களால் போகக்கூடிய ஓட்டம். ஐசி மின்னோட மின்குமுழுக்களால் கரண்ட் போனால் மின்குமுள் ஒளிரும். ரைட். அப்போ முடிவெடுக்கலாம் மின்குமுள் ஒளிரும். ரைட். ஓகே. அப்போ பகல் வேளையில வேறுங்கோ மின்குமுள் ஒளிரா என்று முடிவெடுத்தாங்க. காரணம் ஐபி மின்னோட்டம் ஓடாது. எல்டிஆருக்கு குறுக்க ஒரு சின்ன தடை தான் இருக்குது. அப்போ எல்டிஆர் சின்ன தடை என்னபடியா டிரான்சிஸ்டருடைய அடிக்கும் காலைக்கும் கொடுக்க போகிற அழுத்த வித்தியாசம் வந்து காணாது. அதனால டிரான்சிஸ்டர் பகல் வேளையில தொழிற்படாது. டிரான்சிஸ்டர் வந்து தொழிற்பட நிலையில இல்லை பகல் வேளையில. அதனால வந்து பகல் வேளையில எங்களுக்கு இந்த சேகரிப்பானூடாக இணைக்கப்படுற இந்த மின்குமுள் வந்து ஒளிராது. அப்போ பகலில் வந்து எங்களுக்கு லைட் மின்குமுள் ஒளிர தேவையில்லை. அதுக்காக தான் எல்டிஆர் அப்படி ஒளி உணர் தடையை வந்து இதில் கனெக்ட் பண்ணி விடுறது. இரவில் வந்து வரும்போது மின்குமுளுக்கு ஒளிர வேணும். இந்த மின்குமுள் சேகரிப்பான இணைக்கப்பட்ட இந்த மின்குமுள் ஒளிர வேணும். இரவிலான லைட் பண்ண இரவில் லைட் பண்ணுறதுக்காக இரவில் நேரம் பாருங்க எல்டிஆர் வந்து பாருங்க இரவில் சூரிய ஒளி கிடைக்காதால் அது வந்து தன்னை தடையை கூட்டி விட்டுரும். அப்போ தடையை கூட்டுறதால அங்கே வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு விழ வேணும். தடை பெருசண்டபடியாக விழ வேணும். அதுதான் இந்த ஐபியினூடாக மின்னோட்டம் போகிறதுக்கு காரணம். அதாவது அடிகாலி சந்திக்கு இப்போ ஒரு அழுத்தம் கிடைச்சிடும். அதனால மின்னோட்டம் ஐபிக்குள்ளால போகும். ஐபிக்குள்ளால கரண்ட் போகிறபடியா ஐசிக்குள்ளாலையும் கரண்ட் போகணும். ஐபியும் ஐசியும் லவ்ஸ் காட்சி நான் கடந்து வைக்கிறேன் ஞாபகம் வச்சதுக்காச்சும் சொன்னாங்க. அப்போ ஐபியினூடாக போகிற மின்னோட்டம் வந்து ஐசியினூடாக போய் இப்படி வந்து ஐசி மின்னோட்டம் போகிறபடியா மின்குமுள் ஒளிரும். அப்போ இரவில் மின்குமுள் ஒளிரும், பகலில் மின்குமுள் ஒளிராது. இங்கே வந்து நீங்கள் எந்த ஒரு சுவிட்சையும் போட்டு நிப்பாட்ட வேண்டிய தேவையில்லை. சூரியன் லைட் கிடைச்சா மின்குமுள் ஒளிராது, சூரியன் லைட் கிடைக்காட்டிக்கு மின்குமுள் ஒளிரும். பகலில் மின்குமுள் ஒளிராது, இரவில் மின்குமுள் ஒளிரும். அப்போ இங்கே வந்து ஒரு ஆளியாக டிரான்சிஸ்டர் தொழிற்படுது. அதுதான் முடிவு. டிரான்சிஸ்டர் வந்து யாருமே போய் போட்டு நிப்பாட்ட வேண்டிய தேவை இல்லை. ரைட். அது தண்டபாடிலே அது ஒரு ஆளியாக டிரான்சிஸ்டர் தொழிற்படுது. ரைட். கிளியர். அதுதான் இங்கே நாங்கள் எடுக்கக்கூடிய முடிவு. அப்போ டிரான்சிஸ்டர் ஒரு ஆளியாக பொறிமுறை ஆளியாக தொழிற்படும் என்று சொல்ல முடியாது. பொறிமுறை ஆளிகளுக்கு பதிலாக ஒரு உணர்வு ரீதியான ஆளியாக தொழிற்படும். ஒளிக்கு உணர்ச்சியை காட்டக்கூடிய ஒரு உணர்வு ரீதியான ஆளியாக தொழிற்படும். நீங்கள் அந்த தெருவிளக்குகளில் பார்த்துருப்பீங்க. சில உங்களோட வீடுகளில் வீதியோரங்களில் இருக்கும் தெருவிளக்குகளில் பார்த்துருப்பீங்க. இரவு நேரத்தில் தண்டவாளே ஒளி எரியும். தன்னிச்சையாக செயற்படக்கூடிய மாதிரி ஒரு லைட் எரி இரவு நேரத்தில். யாருமே அதை சுவிட்சை போட வேண்டிய நிப்பாட்ட வேண்டிய தேவையில்லை. உங்களுக்கு சென்சர் இருக்குது. எல்டிஆர்ன்ற தடை இருக்குது. எல்டிஆர்ன்ற தடையில் சூரிய ஒளி விளையாட்டிக்கு தடையை கூட்டி விட்டுரும். அதனால அது எல்டிஆருக்கு குறுக்க வந்து ஒரு பெரிய அழுத்தம் விழ போது அந்த பெரிய அழுத்தம் வந்து எல்டிஆர் கொஞ்சம் தான் எடுத்து போட்டு டிரான்சிஸ்டருடைய அடிகாலி சந்திக்கு கொடுக்க போது டிரான்சிஸ்டருடைய அடிகாலி சந்திக்கு சவரசம் கூட காணும். அது கிடைச்சாலும் டிரான்சிஸ்டருக்குள்ளால அடி மின்னோட்டம் பாயும். அடி மின்னோட்டம் பாஞ்சால் ஐடியினூட மின்னோட்டம் பாஞ்சால் டிரான்சிஸ்டருடைய சேகரிப்பான் மின்னோட்டம் பாய போது பாய தொடங்கும். அப்போ சேகரிப்பான் மின்னோட்டம் பாய தொடங்குறதால அது குமுளுக்குள்ளால போகிறபடியால எங்களுக்கு மின்குமுள் ஒளிருது. இதுதான் தத்துவம். டிரான்சிஸ்டர் ஆளியாக தொழிற்படுகிற தத்துவம். ரைட். ஓகே. இதுவரைக்கும் நாங்கள் டிரான்சிஸ்டர் ஒரு ஆளியாக எப்படி தொழிற்படுங்கிறதை பற்றி தெளிவாக காய்ச்சிருந்தோம். இதுக்கு பிறகு நீங்கள் இது ஒரு எலக்ட்ரானியில் வந்து ஒரு கஷ்டமான பாடம்னு உங்களுக்கே விளங்கும். எலக்ட்ரானியில் அவ்வளோது கஷ்டம் இல்லை. ரைட். இது எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக விளங்கக்கூடிய விஷயங்கள் தான். எவ்வளவுமே டிரான்சிஸ்டருக்கு எலக்ட்ரானிலுக்குள்ள சகல விஷயங்களுமே நாங்கள் இப்போ பார்த்துட்டோம். ரைட். அறிமுகத்தில் எலக்ட்ரானிலுக்கான அறிமுகத்திலிருந்து தொடர்ச்சியாக அந்த பிஎன் ஜங்ஷன் இருவாயை தொடர்ந்து மூவாயி இருவாயின் பிரிவுகள் பார்த்துட்டு அப்புறம் இருவாயை தொடர்ந்து மூவாயி இப்போ மூவாயின் பிரிவுகளும் பார்த்துட்டோம். இவ்வளவு தான் எலக்ட்ரானிலுக்கு இருக்கிற எங்களுக்கு காப்போதா சாரா பரீட்சைக்கு இருக்கிற எலக்ட்ரானிலுக்கான இருக்கிற ஒரு விஷயம். ரைட். இந்த பாடத்தில் நிறைய மாணவர்கள் இடர்படுறதை தாண்டி நிறைய பாட ஆசிரியர்களை விஞ்ஞானம் படிப்பிக்கிற ஆசிரியர்களை இந்த பாடத்தில் குழம்புவாங்க. நிறைய பேர் நீங்கள் நிறைய படிக்கிற காலத்துல எல்லாம் பாருங்க. நாங்கள் படிக்கிற காலத்துல எல்லாமே எங்களுக்கு ஒளிவர் படிப்பிக்கிற டீச்சர்ஸ் வந்து இதை அவாய்ட் பண்ணுவாங்க. எலக்ட்ரானிக் எல்லாமே பொதுவாக எக்ஸாமுக்கு வராது என்று சொல்லி அதை அவாய்ட் பண்ணி விட்டுருவாங்க. ரைட். எக்ஸாம் எங்களுக்கு நோக்கம் இருக்கக்கூடாது. எக்ஸாமை நோக்கமாக வச்சு நாங்கள் படிக்கிறது கிடையாது. நாங்கள் படிக்கிறது எங்களுடைய அறிவை வளர்த்துக்கொள்வது, விஞ்ஞான அறிவை வளர்த்துக்கொள்வது. ரைட். அப்போ இது இப்போ எலக்ட்ரானிக்ஸ் படிக்கிற ஒரு தன்மை எலக்ட்ரானிக்ஸை கிளியராக இங்கே படிச்சுட்டான்னு சொன்னால் ஒருவேளை அவன் எலக்ட்ரானிக்ஸ் துறையிலே எலக்ட்ரானிக்கல் துறையிலே ஒரு தொழில் துறையை தேடிக்கொள்ளக்கூடியவனாக இருந்தால் அதில் கொஞ்சம் ஆர்வம் உள்ளவனாக இருந்தால் அவன் எலக்ட்ரானிக்கல் துறையிலேயே வேலை தேடக்கூடியவனுக்கு வந்து ஒரு அடிப்படை அறிவை இங்கே கொடுக்கும், விஞ்ஞானம் கொடுக்கும். அப்போ எக்ஸாமை ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறதுன்றதை விட உங்களோட அறிவை வளர்த்து கொடுறதுக்காக சயின்ஸை படிக்கிறது பெட்டர். அப்போ இனிமேல் நீங்கள் எலக்ட்ரானிக்ன்ற பாடம் ஒரு கஷ்டமான பாடம், யாரும் புரிஞ்சு கொள்ள முடியாது அப்படி என்று யாருமே இனிமேல் சொல்லக்கூடாது. ரைட். இந்த வகுப்பில் எனக்கு தொடர்ச்சி எங்கள் வகுப்பில் இணைஞ்சிருப்பீங்க. உங்களுக்கே விளங்கும் எலக்ட்ரானிக்ன்றது அவ்வளோ ஈஸியான ஒரு பாடம். ரைட். ஓகே. இதுவரை இணைந்த மாணவர்களுக்கு நன்றி. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.